மழை பெஞ்சு விட்டதால் வெயில் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி மந்தாரமாக இருக்குது. காற்று வர மாட்டுது. மழை ரெகுலராக பெஞ்சா அது சில்லுன்னு இருக்கும். மழை திடீர்னு ஒரு நாள் பெஞ்சா மறுநாள் வந்து ஒரு நாள் காற்றே வராமல் அடப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இந்த ஈட்டி இஷ்யூலாம் முடிஞ்சு இப்போ தான் நான் எடுக்கிறேன், 2வது தடவை எடுக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு. ஈட்டு கம்மியாக ஆகுது, ஆனால் எனக்கு நான் அதே மைண்டில் இருக்கிறதுனால எனக்கு சரியாக தெரிய மாட்டேது. ரொம்பலாம் கம்மியாக மாட்டுது, ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் கம்மியாகுது. அதை ஓட்டி ஓட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் சரி எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி சண்டே, இன்னைக்கு காலைல கூட போகல, ரைடு கூட போகல. அப்படியே நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே சரி ஓட்டி பார்த்தா செக் பண்ண முடியும். இப்போ 2 பாயிண்ட் கம்மியாகுது. கம்மிலாம் ஆகுது, ஆனால் அது ஓகேன்ற அளவா அப்படின்றத தான் நான் இப்போ செக் பண்ணின்னு இருக்கேன். அது இப்போ கம்மி ஆகுது. இது ரன்னிங்கில் இருக்கும்போது கம்மியாகுது வேறு, நம்ம ஓட்டும் போதும் கம்மியாகணும். இந்த இப்போ சடனாக ஏறிச்சுல, அதுதான் அது சடனாக ஏறுது. அது இன்னொன்று நம்ம ஓட்டும் போது கம்மியாகுது வேறு, நிற்கும் போதும் கம்மியாகணும். அதை தான் இப்போ பார்க்கணும். நம்ம இப்போது 101 ஆயிடுச்சா, அதான் இப்போ நிற்கிறோம். ஏன்னா நிற்கும் போது தான் வந்து அன்றைக்கி வந்து அது எஜெக்ட் ஆச்சு கூலண்ட் வந்து. ஸோ நிற்கும் போது வந்து கூல் டவுன் ஆயிடுச்சுன்னா அது ஓகே தான். அதுக்கப்புறம் ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ஊரில் வந்து டிராஃபிக் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நிற்கிற நிலமை தான் வரும். அதனால தான் பார்க்குறேன். அன்றைக்கி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டேன். நான் வந்துட்டு கரெக்டாக இதில் மாட்டிக்கினேன். நான் லைலா காலேஜ் கிட்ட, அங்கேருந்து டிராஃபிக். ஆனால் என் காலுக்கு ஹீட்டு பயங்கரமாக அடிக்குது. அது ஃபேன் ஓடுறதுனால கரெக்டாக காலில் அடிக்குது. இப்போ வேறு கரெக்டாக வந்து நான் போடுற ஷூ வந்து கேப் இருக்கா, பேண்ட்டுக்கும் ஷூவுக்கும் கேப் இருக்கா, கரெக்டாக அது கேப்பில் அடிக்குது ஹீட்டு. ஸோ ஃபேனோட அவுட்ரும் அதுக்கு நேராக தான் வரும். ரன்னிங்கில் கரெக்டாக அடிக்குது அந்த கேப்பில். அது எனக்கு பயங்கர ஹீட் தெரியுது எனக்கு. இப்போது வேறு ஷூ தான் வாங்கணும், எனக்கு பெரிய பூட்டு மாதிரி தான் வாங்கணும். ஆனால் ரைடு போகிற மாதிரி இருந்தால் அது போட்டுக்கலாம். நம்ம எங்கன்னா வாங்கினா வெளியே போகும்போது நார்மல் ஷூ தானே போட முடியும். அப்படி போட்டால் அனல் அடிக்குது. பார்த்து சிரிக்கிறான், கண்ணுலேயே பேசுகிறாப்புல. வேறு இன்ஜின் பிரேக்கிங் பண்ணால் வேறு டயர் வரைக்கும் சத்த கேட்குது. டயர் தேயிட்டு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. காசு இல்லை டயர் மாற்றலாம், அதனாலே இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறதையோ பண்ண மாட்டேன், யோசி பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக டைட்டாக போயின்னு இருக்குது. சர்வீஸ் வேறு விடணும். சவுண்டு கேட்டுதானான்னு தெரில. போட்டாங்களா? பட் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. இந்த இப்போது 99 அந்த 99 100 அந்த ரேஞ்சே இருக்குது. அதுதான் மேட்ரு. இப்போது அதுக்கு கீழே அதை எனக்கு முன்னாடிலாம் போகும் அப்படின்ற மாதிரி தான் என் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. மேபி இப்போ போலியோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஒரு 80 அந்த ரேஞ்சே போக மாட்டுது. ஒரு 88ஓ 89ஓ அந்த ரேஞ்சு போகல. ஸோ இது கரெக்டாக தான் இருக்கா, இல்லை எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கிறதுனால எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. ஏன் இவ்வளோ செக் பண்ணுறேன்னா, சப்போஸ் நம்ம ஊருக்கு எங்கன்னா வெளியே போகும்போது வந்து இந்த மாதிரி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும்ல. அதனால தான் இங்கேயே செக் பண்ணினா கரெக்டாகிடும். நம்ம பாட்டுன்னு போகலாம்ல. அதுக்கு தான். குழந்தை வேறு முன்னாடி சாஞ்சின்னு இருக்குது, வேறு ஆட்டி ஓட்டுறாப்பல. இவர் ஓட்டுறதாக தான் நம்மளுக்கு பயமாக இருக்குது.
ஒரு 2-3 நாளாக நானும் பார்த்துன்னு இருக்கேன். எல்லா வீடியோவும் வந்து ஆடியோ வந்து சரியில்லை, ஆடியோ சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஆடியோலாம் சரியில்லைனா இல்லை, ஆடியோ நல்லா தான் இருக்குது. இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா வண்டி சவுண்டும் கேட்குறாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ வண்டி சவுண்டு நான் எடுத்து போடணுன்னா நான் மைக்கை தூக்கி வேறு இடத்துல வைக்கணும், வேறு இடத்துல செட் பண்ணணும். அப்போ வந்து வண்டி சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஸோ நான் பேசுகிறதும் எதுவும் கேட்காது. நான் ஒரு 2-3 வீடியோ கூட போட்டிருப்பேன். ஒரு 2 வீடியோ கீழே போனீங்கன்னா இருக்கும், வெறும் பைக் சவுண்டு மட்டும் கேட்கும். புரியுதா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணும்னா நான் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஆனால் நான் பேசும்போதே வந்து அதாவது பைக் சவுண்டும் வேணும்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா என் வண்டி சவுண்டு கேட்குதுன்னா பக்கத்தில் போகிற எல்லா வண்டி சவுண்டும் கேட்கும். அதே மாதிரி என்னன்னா பின் நாய்ஸும் வந்து கேட்கும். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னன்னா பின் நாய்ஸ் இல்லாமல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான். அது புரிய மாட்டுது யாருக்குமே. அவங்க வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க, பைக் சவுண்டு கேட்கல, இது பண்ணுங்க அது பண்ணுங்க. யாருக்குமே வந்து பைக் சவுண்ட்லாம் கேட்காது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நான் வந்து எக்ஸாஸ்ட்டும் போடல, அப்புறம் எப்படி வந்து அந்த அளவுக்கு கேட்கும்? நான் லாஸ்ட் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன், அதில் நல்லா கேட்கும். ஏன்னா நம்ம பைக்கோட சவுண்டு மட்டும் வந்து ரிசீவ் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வேறு இடத்துல நான் செட் பண்ணேன். அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து இதுவை வந்து இது பண்ணிடலாம், வின் நாய்ஸ் வந்து வராமல் பண்ணிடலாம். ஆனால் நம்ம பேசும்போதே ரெக்கார்ட் பண்ணி பைக் சவுண்டு வர வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது புரிய மாட்டுது. மைக்கை வந்து அப்டேட் பண்ணுங்கன்றாங்க. நான் வச்சுக்கிறதே i2 மைக்கு தான். அது ஏன் வந்து அது புரிய மாட்டுதுன்னு தெரில. நம்ம வீடியோவோட குவாலிட்டியும் நம்ம பேசுகிற குவாலிட்டியும் கரெக்டாக இருந்தாலே அது நல்லா தான் இருக்கும். நம்ம பைக் சவுண்டு தான் ரெக்கார்ட் பண்ணோன்னா நான் எக்ஸாஸை தான் மாற்றணும். அப்போது இது ஸ்டாக் எக்ஸாஸு, அவ்வளோதான் சத்தம் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படியும் பான்லாம் வராது. மற்றவங்களத்தில் வருதுன்னா அவங்க வந்து எக்ஸாஸ்ட்டு போட்டிருப்பாங்க. மேபி வந்து அவங்கள்ட்ட எப்படி தெரில, நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஓட்டுறவங்க வந்து வெளி சவுண்டு வந்து அதிகமாகலாம் கேட்காது. இப்போ அதிகமாக காற்றடிக்குது வச்சுக்கோங்களேன், பைக் சவுண்டை நான் கேட்குற மாதிரி வைக்கிறேன். இப்போ அதிகமாக காற்றடிக்குது வச்சுக்கோங்களேன், காற்றடிக்கும் போது வின் நாய்ஸ் அதிகமாக கேட்கும். நம்ம பேசுகிறதே கேட்காது, எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி கர நாய்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி. அந்த நாய்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது வீடியோலேருந்து. அதுதான் அது புரிய மாட்டுது சொன்னால். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ பைக் சவுண்டு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பைக் சவுண்டு ரெக்கார்ட் பண்ணோன்னா அதை விட்டுருவாங்க, வேறு ஒன்று சொல்லுவாங்க. வேறு ஒன்று சரி பண்ணோன்னா வேறு ஒன்று சொல்லுவாங்க. இப்படியே மாற்றி சொல்லின்னு இருப்பாங்க. நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், உங்களுக்கு பைக் சவுண்டு மட்டும்தான் வேணும்னா நான் அதையும் வந்து நடுவில் போடுறேன். நானும் அந்த வீடியோவையும் பைக் சவுண்டு மட்டும் வச்சு போடுறேன். ஏன்னா 2த்தையும் வச்சு போட்டால் அது தேவையில்லாத வீடியோ வந்து ரொம்ப சொதப்பலாகிடும். சப்போஸ் நாய்ஸ் எதனா வந்துச்சு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டு தான். நான் அதை தூக்கி ஸ்க்ராப்பில் தான் போடணும், அது யூஸே பண்ண முடியாது. அது அதே மாதிரி நான் ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடு போகாத ஸ்லோவாக போகிறதுக்கு காரணமும் வின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்கும், அதனால தான் ஸ்லோவாக போகிறேனே. நான் இதுக்காக தான் இன்னொரு மைக்கும் வாங்கினேன். இதுவே நான் வச்சுக்கிட்ட i2 மைக்கு தான், அதுவுமே நான் வாங்கினேன். அதை வாங்கி தான் நான் தொலைச்சிட்டேனே. வாங்கினேன் அன்றைக்கே, ஊருக்கு போகும்போது வாங்கின அன்றைக்கே தொலைச்சிட்டேனே. வீடியோ நல்லா போட்டோம்,
வேறு வேறு கூட இன்னும் அப்டேட் பண்ணுறேன். நான் எக்ஸாஸ்ட் போட்டுருவேன். எக்ஸாஸ்ட் போட்டோன்னா இதுக்கு ஈக்குவல் ஆகிடும். இது ஸ்டார்ச் எக்ஸாஸ்ட் இல்லை, அதனால் அவ்வளோ சவுண்டாக கேட்காது, மீடியமாக தான் கேட்கும். காசு ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிட்டு தான் வாங்கணும். இப்போ டைட்டாக இருக்குது வேறு, இதில் வேறு சர்வீஸ் வேறு விடணும் வேறு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எக்ஸாஸ்ட் என்ன கதைன்னு பார்க்கணும். நான் அப்போவே போட்டிருப்பேன், ஜூலையிலே போட்டிருப்பேன். இந்த ஈட்டிங் இஷ்யூலாம் இருந்தது, ஊருக்கு போயிட்டு வந்தேன், செலவு நிறைய. அதனால தான் சரி அப்புறமா போட்டுக்கலான்னு விட்டேன். இல்லைன்னா அப்போவே போட்டிருப்பேன். நான் போட்டால் மோஸ்ட்டாக ஏரோ தான் போடுவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மட்டும் ஸ்லிப் ஆன் மட்டும் வாங்கி போட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு ஃபுல்லாக போட்டுடலாம். நார்மல் கையோட ஓட்டுறதுக்கு க்ளவுஸ் போட்டு ஓட்டினா தான் கரெக்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு வீடியோ மட்டும் நல்லா போட்டோம், அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு போடுறேன். என்னடா குறுக்க வரீங்க, பைக் சவுண்டு வச்ச போடுறேன், பைக்கில் எல்லாமே பண்ணி போடுறேன். எங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆளுங்களே யாரையும் காணோம். நானும் சரி எல்லாம் இது போயிட்டாங்க போல இருக்கு, யாரும் இல்லை போல இருக்கு. இல்லையா இல்லை வீடியோ உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேதான். நடுவில் நான் கொஞ்சம் எல்லாம் கேப் எடுத்தேன்ல, அதனால முன்னாடி இருந்தவங்களுக்கு தான் ரீச் ஆகலை போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் யாரையும் தான் காணும் ஃபஸ்ட் இருந்தவங்க யாரையும். இப்போ க்ளவ் வேறு வாங்கணும், பூட்டு வேறு வாங்கணும். இதுக்கே செலவாயின்னு போகுது. வேறு வண்டி வாங்கலாம்னு பார்த்தா இவனு வேறு டேக்ஸ் வேறு அதிகமாக ஏற்றுறானுங்க. எங்கேருந்து வேறு வண்டியில் இதுக்கப்புறம்லாம் ஃப்யூச்சரில் வாங்க முடியும்னு தெரில. 350cc வந்து 80% டேக்ஸ்ன்றானுங்க. அதாவது 80 இல்லை 40% டேக்ஸ்ன்றானுங்க. அதுவே வந்து 80,000 90,000 கிட்ட வரும். இப்போ பெரிய வண்டிலாம் வாங்கினா அதுவே போயிடும், ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா மேலே போகணும்னு நினைக்கிறேன். எங்கே இந்த வாங்குறது? நான் 3 லட்ச ரூபான்னு சொல்கிறது மினிமலாக சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த வண்டி வாங்கும்போது 80% நினைக்கிறேன் டேக்ஸ், 80% சம்திங் டேக்ஸ். மிடில் கிளாஸில் இருக்கிறவன் அவ்வளோதான், அப்படியே தான் இருக்கணும் மிடில் கிளாஸ்லேயே. எதுவும் வாங்கக்கூடாது. டேக்ஸ் போடுறாங்களே, பெரிய பெரிய வண்டிக்கு போடணும் போயிட்டு, அதுக்கெல்லாம் போட மாட்டானுங்க. சம்மந்தம் மேலே பைக்குக்கு போய் போடுறானுங்க. இப்போ எங்கே 250cc 150cc எங்கே இருக்குது? ஸ்டார்ட் ஆகுறதே 300cc 350cc தான். அதுலேயே போட்டானுங்கன்னா எங்கேருந்து வாங்குறது? அவ்வளோதான். நான் பைக் வாங்கும் போதெல்லாம் R15 மொத்த ரேட்டு 1.5 சம்திங்கோ 1.6 சம்திங்கு தான் இருந்தது. இப்போ R15 ரேட்டு எவ்வளோ தெரியும்ல? 2.8 சம்திங், எனக்கு தெரில. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா கூட தெரில, மேபி இதோட அதிகமாக கூட இருக்கலாம். எல்லாம் டேக்ஸு தான். டேக்ஸ் மொத்தம் வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த ரோடு நல்லா இருக்கும், அதனால மட்டும் தான் இந்த ரோடுக்கு வருது. வீடியோ எடுக்கிறான். ஆசை தான். போட்டு தெரியா? நீ வந்து எடுத்துக்கடா, நீ வந்து எடுத்துக்கவா, வந்து எடுத்துக்கவா, எடுத்துற. நான் ஆக்சிடெண்ட்டா சொருள் பண்ணிட்டுக்கிறாங்க.
ஆம்பளை பசங்களாக பிறந்தாலே வந்து பைக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கிரேஸ் வந்துடும். அது ஏன்லாம் எனக்கு தெரில, நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். அப்போ சின்ன வயசுலேருந்து பைக்கு வந்து எந்த பைக்கு போனாலும் பார்த்துன்னு உட்காந்துருப்பேன். ஒரு காரு தான் ஒன்று எதனா ஒன்று வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா வந்து எங்கேயும் போக முடியல. அதாவது மழை பெஞ்சா வெயிலில், ஸோ வீட்டில் கூப்பிட்டு போனோம் அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன அந்த பையன் காணோம், என்ன வீடியோ எடுக்கிறான், நீ வந்து எடுத்துக்கடானா உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தானே, கேட்க மாட்டான் அவன். போயிட்டானா? இந்தியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு இந்த இஷ்யூ மட்டும் சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது போதும். எனக்கு இதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக ஆகலை இன்னும். அது மட்டும் சரியாயிடுச்சுன்னு ஒரு இது வந்துச்சுன்னா சூப்பர், கரெக்டாக இருக்குது வண்டி. அதை நான் யார் மேலே தப்பு சொல்கிறது தெரில. வண்டியோட இதனால் தப்பு சொல்லவா, கம்பெனி மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை மெக்கானிக் சரியாக பார்க்க மாட்டுறாங்களா, அது எப்படின்னு எனக்கு புரியல. இன்றைக்கி சண்டேனாலே இன்றைக்கி ஓகே, அந்த அளவுக்கு டிராஃபிக் ஒன்றும் பெருசாக தெரில. நாளைக்கு போகும்போது தான் தெரியும் எனக்கு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. செம்ம டிராஃபிக் ஆகுது இப்போலாம், ஓட்டவே முடியல, வெறுப்பாக இருக்குது. நம்ம ஊர் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, சென்னை வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஒரு வாட்டி வலிச்சு ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, வண்டி அப்படியே பக்காவாக ஆகிடும். நம்ம கைக்கு வந்துடும் அவன். ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஃபோன் ஒன்று போகிறாப்புல. நான் அந்த திருச்சி வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னன்னா நீயே வந்து மிரர் போடல, நீ வந்து ரூல்ஸை பற்றி பேசுறியா. மிரர் போடல, ஓகே, நான் தப்பு தான், அதை ஒத்துக்கிறேன். மிரர் போடல, இந்த மிரர் வாங்கிறதுக்கு உண்டான இது ப்ராசஸை நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். அது ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, வாங்குறேன். ஆனால் என்ன தான் நான் மிரர் போடலனாலும் எனக்கு அந்த சென்ஸ் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகே, நான் தப்பாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது தப்பு தான், ஓகே, நான் மிரர் போடாது, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து ஓகே, அதுக்குன்றதுக்காக முன்னாடி போகிறேன், இப்படி போகிறதும் அப்படி போகிறதும் கரெக்டுன்றது வந்து அவர் நியாயப்படுத்துறாருல, அதுதான் கொஞ்சம் அது புரிய மாட்டேது அவருக்கு. நான் ஒன்றும் யாருக்கும் குறுக்க அப்படி புஷுன்னு இப்படி போயிட்டோம் அப்படி போயிட்டோம் நான் வரல. நான் பாட்டு தானே போயின்னு இருக்கேன், நான் போனாலும் நான் பார்த்து தானே போகிறேன். ஆனால் அவங்க எப்படி வராங்கன்னா இப்படி போயிடுறாங்க அப்படி போயிடுறாங்க, ஹெல்மெட்டே போடல. இப்போ நான் கீழே விழுந்தா மிரர் இல்லைன்றதுக்காக வந்து எனக்கு இதுவாகாத இல்லை, அவங்களாம் மிரரை வச்சுருக்காங்க, ஆனால் ஹெல்மெட் போடலையே. நான் அதை தானே நான் சொல்கிறேன், அவருக்கே அது புரிய மாட்டேன்னு தெரில. ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காகவே வருவாங்க. நான் நம்ம ஆளுங்கள் தான் குறை சொல்கிறது தான் பிடிக்குமே, நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு போல இருக்கு எல்லாருக்குமே. ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறாங்களே, குறுக்க வராங்களேன்னு சொன்னது வந்து அவருக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ரூல்ஸை பற்றி பேசலாமா, அப்போ நான் வந்து மிரர் போட்டு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படி தானே சும்மா எதனா ஒன்று வந்து பேசினேன். இப்போ நான் மிரர் போடாமல் கீழே விழுந்தாலும் நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், எனக்கு தலையிலலாம் அடிபட போகிறது கிடையாது. அவங்க ஹெல்மெட்டும் போடல, ஒன்றும் போடல, அவங்க பாட்டுன்னு எங்கன்னா போய் உழுந்தா கூட பரவாயில்ல, சும்மா எங்கேயோ போயின்னு கூட சேர்த்துன்னு உழ வச்சுன்னு எதுக்கு, அதை தான் நான் சொல்கிறேன். மேபி அவர் அந்த ஊருக்காராக இருப்பார் பொழுது, அதனால தான் சப்போர்ட் பண்ணுறாரு. நான் ஜென்ரலாக தான் நான் சொல்கிறேன் ஹெல்மெட் போட மாட்டாங்கன்னு. அந்த பையன் என்ன வீடியோ எடுக்கிறான், சின்ன பையன். சரி நீயாச்சும் எடுத்துக்கோடா, வாடா நிறுத்துற வாடானா வரமாட்டான். அவன் நின்னா வச்சுடு எனக்கு அமுச்சு விட்றான், அந்த வீடியோ வாச்சு கேட்டு வாங்கியிருப்பேன்.
அவன் போயிட்டான். இதுக்கப்புறம் நான் எங்கே போய் அவனை பிடிக்கிட்டான், எங்கே போனான்னு தெரில அந்த பையன். ஆனால் எல்லாம் அப்படியே பொறுமையாக போயின்னு இருக்காங்க. அப்போ இங்கெல்லாம் வெயில் அடிக்குது. என்ன அது இதுக்கு வந்துட்டேனா? ஊரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஊரை பார்க்கமா கூடுவாஞ்சேரியா தெரில, வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஊரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்குது இங்கெல்லாம். ரெட் கலர் ஷிஃப்ட்டை பார்த்தாலே ஒரு சம்பவம் ஒன்று வந்தது. அதுதான் ஞாபகம் வருது.